தொடர்பின் பரிணாம வளர்ச்சி காட்சி ஒன்று. டாஷ் முதல் மனிதன். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனிடம் செல்போனோ இணையமோ இல்லை. தனது எண்ணங்களையும் அனுபவங்களையும் குகை சுவர்களில் ஓவியங்களாக வரைந்து பகிர்ந்தான். அதுவே தகவல் தொடர்பின் முதல் படி. காட்சி இரண்டு. டாஷ் புகை சைகை மற்றும் முரசு. காலம் நகர்ந்தது. கிராமத்திலிருந்து கிராமத்திற்கு செய்திகளை அனுப்ப புகை சைகைகளும் முரசின் ஒலியும் பயன்படுத்தப்பட்டன. ஒரே சைகை, பலருக்கு ஒரு செய்தி. காட்சி மூன்று. தூது புறா. அடுத்த கட்டத்தில் புறாக்களும் குதிரை வீரர்களும் தூதுவர்களாக மாறினர். முக்கியமான செய்திகள் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்தன. காட்சி நான்கு. கடிதத்தின் பிறப்பு. எழுத்து உருவான பிறகு மனிதன் தனது உணர்வுகளை காகிதத்தில் எழுதத் தொடங்கினான். ஒரு கடிதம் இதயங்களை இணைக்கும் பாலமாக மாறியது. காட்சி ஐந்து. அச்சுக்கருவி மற்றும் தந்தி. அச்சுக்கருவி கண்டுபிடிக்கப்பட்டதும் அறிவு உலகம் முழுவதும் பரவியது. தந்தி தொழில்நுட்பம் செய்திகளை முன்பை விட பல மடங்கு வேகமாக அனுப்பியது. காட்சி ஆறு. தொலைபேசி. பிறகு வந்தது தொலைபேசி. தூரத்தில் இருக்கும் ஒருவரின் குரலை முதன்முறையாக நேரடியாக கேட்க முடிந்தது. உலகம் இன்னும் சிறியதாக மாறியது. காட்சி ஏழு. டாஷ் ரேடியோ மற்றும் தொலைக்காட்சி. ரேடியோ செய்திகளை ஒலியாக கொண்டு வந்தது. தொலைக்காட்சி உலக நிகழ்வுகளை நம் கண்முன் காட்டியது. தகவல் அனைவரையும் சென்றடைந்தது. காட்சி எட்டு. இணைய புரட்சி. இணையத்தின் வருகை மனித வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. மின்னஞ்சல், இணையதளங்கள் உலக அறிவை அனைவரின் விரல் நுனிக்கு கொண்டு வந்தன. காட்சி ஒன்பது. சமூக ஊடகம் மற்றும் வீடியோ அழைப்பு. இன்று இது சமூக ஊடகங்கள் உலக மக்களை இணைக்கின்றன. வீடியோ அழைப்புகள் மூலம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் நேருக்கு நேர் பேச முடிகிறது. காட்சி பத்து. டாஷ் ஏஐ, விஆர் மற்றும் மெட்டாவர்ஸ். நாளைய உலகம், செயற்கை நுண்ணறிவு, மெய்நிகர் உலகம், ஹோலோகிராம் தொழில்நுட்பம். இவை அனைத்தும் மனிதர்களின் தொடர்பை இன்னும் புத்திசாலித்தனமாக மாற்றுகின்றன. குகை ஓவியத்தில் தொடங்கிய இந்த பயணம் இன்று செயற்கை நுண்ணறிவு வரை வந்துவிட்டது. அடுத்த புரட்சியை உருவாக்கப் போவது நாம் தான். முடிவு இசை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.